தம்பி, இன்னைக்கு மீனாவை பாத்தியா? வெள்ளமே எந்திரிச்சிட்டா, கலகலப்பா இருக்கா. எனக்கு என்னமோ முகத்தை பார்க்கும்போது அவளுக்கு சீக்கிரமே சௌரியமாயிரும் தோணுது. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. அப்படி ஆயிடக்கூடாதுதான் நான் சாமியை வேண்டிக்கிறேன். அதான் கூப்பிடுற. அம்மாடி மாமா, சரி இங்க உட்காந்துக்குவா. உட்காருமா. மாமா, அங்க நிக்கிறவக தானிப்பட்டி சித்தப்பு இல்ல? ஆமாமா. நம்ம வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவக இப்ப வந்திருக்காளே, ஏன் மாமா? குத்தம் பார்த்தா சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னமோ நம்மள பாக்கணும்னு தோணி இருக்கு, அதான் வந்திருக்காங்க. அவங்க வீராய் ஐட்டு இல்ல? ஆமாமா. போன வருஷம் பூத்திருவிழாவுக்கு வந்தப்போ நம்ம ஆத்தா முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்க அவங்க கூட வந்திருக்காளே. அது ஒண்ணும் இல்ல, செவலப்பட்டியில சடங்குக்கு வந்திருந்தாங்க. பழசையெல்லாம் மறந்துட்டு நம்மள பாத்துட்டு போன்னு வந்திருக்காங்க. இல்ல மாமா, இங்க என்னமோ விசேஷம் நடக்க போகுது, அதுக்காக வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாப்பா, சும்மா தான் வந்திருக்காங்க. இல்ல அத்தா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட என்னமோ மறைக்கிறீங்க. இல்ல பாப்பா, இந்த வீட்டுல உனக்கு தெரியாம என்ன விசேஷமா நடக்கும்? நான் சொல்லட்டுமா மாமா? நான் சாக போறேன்னு தானே இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. பாப்பா, எனக்கு தெரியும் மாமா. இல்ல பாப்பா, உனக்கு ஒண்ணு இல்ல. நீ அத கோயில சேலை கொடுத்த அன்னைக்கு சந்தியாமா உங்ககிட்ட சொன்னதை நான் கேட்டுட்டேன். என் சாவு எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க எல்லாம் ஆசைப்படுறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க மனசு நோக கூடாதுன்னுதா நானும் தெரியாத மாதிரியே நடந்துக்கிட்டேன். அப்படியெல்லாம் பேசாதமா. இல்ல மாமா. மாமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சந்தியாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்ப அதெல்லாம் எதுக்குமா? உனக்கு ஒண்ணும் வராது மாமா. ஆத்தா, அப்ப ஏன் ஏன் எல்லாரும் அழுகுறீங்க? எனக்காக நீங்க யாரும் அழுகப்படாது. நான் அழுகுறேன்னு பாத்தீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிறந்தப்போ அப்ப ஆத்தா தெரியாத அனாதையா பிறந்த. ஆனா போறப்போ என் ஆத்தா, என் அப்பு, என் மாமா இத்தனை சொந்தத்தையும் சம்பாரிச்சுட்டு போற பாத்தீங்களா? மாமா, நீங்க அழுவப்படாது. மாமா, நீங்க எவ்வளவு நல்லவங்க. உங்ககிட்ட நான் சாக போறத சொல்லி ஏமாத்தி தாலி கட்டி வச்சுட்டேன்ல. பாப்பா, அதையில ஏமா இப்ப பேசிக்கிட்டு? இல்ல மாமா, இது திருட்டு தாலி. இத கட்டின உங்க கையாலேயே இத உன்னையே நான் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தாலி என்னமா? ஏ மாமா, நெசமாவே என்ன பொண்டாட்டியே ஏத்துக்கிட்டீங்களா? சத்தியமா ஏத்துக்கிட்டமா? பாத்தியா, என் மாமா பொண்டாட்டி ஏத்துக்கிட்டா. அப்போ அத்தாச்சி, ஆத்தா, சித்தப்பா எல்லாரும் பாத்தீங்களா? பாத்தீங்களா? என் மாமா பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டா. என்னை ஏத்துக்கிட்டா. என்னை இந்த ஆத்தா விட்டுட்டு போயிட்டியம்மா. எங்களெல்லாம் அனாதையாக்கிட்டு போயிட்டியம்மா. அம்மாடி.
இந்த 4-5 வாரத்துல பாப்பா என் மனசுல சிலையா பதிஞ்சிட்டா. இனி வேற ஒருத்தி மேல இந்த அளவுக்கு அன்பு செலுத்த முடியுமான்னா நிச்சயம் அது என்னால முடியாது. தெரிஞ்சோ தெரியாமல உன் மனசுல ஆசைகளை வளர்த்துட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிரு. நானே ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்க பாருங்க, உங்க நினைவோட நான் இந்த ஊரை விட்டு போறேன். எத்தனையோ நாளா குங்குமம் வச்சுக்கிறேன். ஆனா நாளையில இருந்து நான் வச்சுக்கிறப்போ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அது எனக்கு மட்டும்தான் புரியும். நான் வரேன்.